ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை பற்றி தீவிரமான யோசனை, அமைதியாக இருக்க. திடீர்னு பார்த்தா கண்ணீர் துளி, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு. எதுக்காக இந்த கண்ணீர் துளி? வாழ்க்கையில் நிறைய விஷயம் தேவையில்லாமல் செஞ்சிட்டோமே, அதுவும் மற்றவங்கள வச்சு செஞ்சிட்டோமேனா? கவலைப்படாத, இன்னும் 2 நாள் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நம்ப மாட்டேன், ஆனால் நம்ம நடந்ததுக்கு பிறகு ஓடி வந்து காலில் விழுந்து, சாய் உன்ன மாதிரி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். நீ அந்த அளவுக்கு நிறைய வலி வேதனைன்னு என்னென்னையோ பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கு பிறகு வலி வேதனையா, அப்படியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நீ மற்றவங்களுக்கு சொல்லுவ. இப்போ எப்படி வலி வேதனையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சாமி எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, அந்த தெய்வம் இருக்கானே தெரியல, அப்படிலாம் புலம்புறல்ல. இது எல்லாமே ஒவ்வொரு நாள் மாறும். அதே மாதிரி இப்போது மனசில் இருக்கிற இத்தனை விதமான கேள்வியும் நீயே உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு மாறும் மாறும் மாறும்னு சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு சொல்கிற நிலைமைக்கு உன் வாழ்க்கை மாறும். புரிஞ்சுதா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தோல்வினா நாளைக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி. இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்க முகம் நாளைக்கு 4 பேரை கூப்பிட்டு வச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் இதே நிலைமையில தான் இருந்தேன், இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ பெரிய நிலைமையில மாறியிருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் செஞ்ச விஷயமும் நான் தெய்வத்தை வணங்கின வழிபாட்டு முறையும் அப்படின்னு நீ சொல்லுவ. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகுது. உன்னுடைய அத்தனை விதமான உன் வாழ்க்கையில் நீ துளைத்த அத்தனை விதமான காயமும் உன் வாழ்க்கையில் எதுக்கு நீ காயப்படுறனா? அது எதுக்கு? என்னை தண்டனை பண்ணதுக்காக இல்லை, உன் எதிர்காலத்துக்கு உபயோகப்படணுங்கிறதுக்காக. நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு, என்ன சாயி இப்படியே சொல்லிட்டு இருப்பல்ல. இது எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான். புரிஞ்சிச்சா? ஒரு பிரச்சனை வரும்போது நீ யோசிப்ப, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரப்போகிறோம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை யார் காப்பாற்ற போகிறா, ஏதாவது புதுசான ஒரு விஷயம் நம்ம செய்யணுமா, புதுசான விஷயத்த நம்ம பண்ணணுமான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த யோசித்து நீ பண்ணுவேன். அப்போ நீ என்ன பண்ணுற? அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிற. நீ தோல்வியை பார்க்கறதுனால மட்டும்தான் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போறியே தவிர, நீ வெற்றி அடைஞ்சிருந்தா இதே போதும், நம்ம இப்படியே இருந்திருப்போம், இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துப்போம் அப்படின்னு நினச்சிருப்பேன். இப்போ தோல்வி அதிகமாக பார்க்க இந்த விஷயமா இது செய்வோம், இதுக்கு இன்னொன்று செய்வோம், இதுக்கு பதிலாக இன்னொன்று செய்வோன்னு உன்னுடைய திறமைகளை நீ இன்னும் அதிகரிச்சிட்ருக்க. யாருமே இல்லைனாலும் தனியாக வாழ முடியுங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் யாரையாவது ஒருத்தவங்க துணைக்கி நீ வச்சே இருப்பேன், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இப்போ 4 பேர்த்துக்கு நீ உன்னுடைய விஷயங்களை சொல்லி இப்போ நீ மிகப்பெரிய ஒரு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நபராக மாறிட்டேன். இதெல்லாம் காரணம் உன் வாழ்க்கையில் என்ன, நீ உன் வாழ்க்கையில் அடிபட்ட விதம். உனக்கு மட்டும் நான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அப்படியே ஒரே இடத்துல இருந்திருப்ப. உன்னால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்க முடியாது. துன்பம் வரல அப்படிங்கிறதுக்காக நீ இன்னும் உன்னுடைய அந்த ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்திருப்ப. புரியுதா? சேஃபான ஒரு இடத்துலையே இருந்திருப்ப, பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்திருப்ப. அந்த இடத்துல யாரையாவது உங்களை துணைக்கி வச்சு அவங்கக்கிட்ட கேட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்டு உன்னுடைய திறமையை மூட்டை கட்டி வச்சுருப்ப. புரியுதா? உன்னுடைய திறமை வெளியில் வரணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசித்து ஒவ்வொன்றையும் செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான் உனக்கான இந்த விஷயத்தை எல்லாம் மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தேன். உனக்கு நிறைய பேரை புரிஞ்சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சேன். எல்லாமே நான் செஞ்சதுக்கு காரணம் இதுதான். புரிஞ்சிச்சா? உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஆயிட்டேன். புரிஞ்சிச்சா? நீ யாருக்கும் எவ்வளவோ தவறு உன் வாழ்க்கையில் மற்றவங்க பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். முன்னாடிலாம் அடிக்கடி நிறைய கோவப்படுவேன்.
ஆனால் இந்த தோல்வியும் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமும் நிறைய விஷயங்களை உன்னை திருத்திருக்கு. கோபத்தை குறைச்சி அமைதியை உண்டாக்கியிருக்கு. எவ்வளவுதான் வாழ்க்கையில் நம்ம விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம், எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருப்போம். ஏப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்துலேயும் சோர்ந்து போனது மட்டும் இல்லாமல் கோபத்தையும் நீ குறைச்ச. அந்த கோபத்தை குறைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னதான் நம்ம அளவுக்கு மீறிய ஒரு விஷயத்து மேலே ஆர்வப்பட்டாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இதில் கோபப்பட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீயே உருவாக்கிக்கிட்ட. புரிஞ்சுதா? அதிகமாக கோபப்படுற நீ இப்போலாம் அதிகமாக கோபப்படுறதில்ல. வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆயிட்ட. இது எல்லாமே உனக்கு நான் கொடுத்த பாடத்தினால மட்டும்தான். இன்னும் 2 நாள் தான். இன்னும் 2 நாளுக்குள்ள உன் வாழ்க்கையில் துளைச்ச அத்தனை விதமான சந்தோஷத்தையும் திரும்ப கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் கேட்குறியோ, என்னென்ன விஷயம்லாம் கேட்குறியோ, நல்ல விஷயமெல்லாம் அந்த நல்ல விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பல விஷயம், நிறைய விஷயம் நல்லது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயமும் நிறைய சுவாரஸ்யமான விஷயமும் நடக்க போகுது. அதை நீ உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறீங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகம் நடந்துச்சுல்ல, நிறைய இழப்பு வந்துச்சுல்ல, அப்போ எல்லாமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கூட நீ செய்கிற வேலையை கூட நீ இதெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க, வேறு வேலையை பாருன்னு போய் சொன்னாங்க. ஆனால் நீ இப்போ செய்கிற வேலை, உனக்கு கஷ்டத்தை கொடுத்த வேலையில் மேற்கொண்டு உன் முயற்சியை போட்டு நீ இப்போ இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்க. இன்னும் நீ உன்னுடைய தொழிலில் முயற்சியை போடு. கண்டிப்பாக பல பேர் உன்னை பார்த்து வியக்கிற மாதிரியான மாற்றமானது கிடைக்கும். சில பேர் 16 வயசில் ஜெயிக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா 30 வயசில் ஜெயிச்சு நிற்பாங்க. அதுதான் அவங்கவுங்க செஞ்ச விதி. அதே மாதிரி வயசாயிட்டே அப்படின்னு நினச்சி கவலைப்படாத. இன்னும் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவோ இருக்குது. இன்னும் நீ நிறைய நல்ல விஷயத்த சந்திக்க போகிற. உனக்கு பிறந்ததுலேருந்து நல்ல விஷயம் அப்படின்னு எதையும் நான் கொடுக்கலல்ல. இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பாக கொடுப்பேன். துரோகத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த உனக்கு நல்லது அப்படிங்கிற ஒன்று பார்க்காம இருந்த உனக்கு நல்லது அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்காத சில அற்புதமும் நடக்க போகுது. எதிர்பார்த்து காத்துரு. எல்லாம் இன்னும் 2 நாட்களுக்குள்ளவே நடக்கும். ஆசையாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொன்றையும் செஞ்சிடலான்னு ஓடிட்டுருக்க. உன்னுடைய ஆசையை என்னைக்கும் நான் உடைக்க மாட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும். நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். எப்பயும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.